அன்புள்ள பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் அனைவருக்கும் காலை வணக்கம். ஏன்னா காலையில் போகிறதுனால காலை வணக்கம் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ஐஓஎஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என்ஐஓஎஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பனிங் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் நம்ம அந்த கேவி ஸ்கூலில் படித்த பசங்க, சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கிற பசங்க, அந்த பசங்க என்ன செய்ய முடியும், ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டாலோ இல்லை நம்ம சப்ஜெக்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாலோ அப்படின்னா வந்து என்ஐஓஎஸ் தான் வர்றாங்க. என்ஐஓஎஸில் அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். அந்த அப்ளை பண்ணி கொடுத்தோன்னா அவங்க என்ன செஞ்சலாம், எக்ஸாம் எழுதலாம். இப்போ ஒரு சப்ஜெக்ட் வேணாலும் சரி, 3 சப்ஜெக்ட் வேணாலும் சரி, சிபிஎஸ் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம அழகாக இதில் 3 சப்ஜெக்ட் எழுதி பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கலாம், சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி ஒரு வழி இருக்குது. இல்லை நான் புதுசாகவே ஃபுல்லாகவே படிக்கணும் சார் அப்படின்னா அதுவும் படிச்சுக்கலாம். 10th படிக்கலாம், 12th படிக்கலாம். சரிங்களா? இது வந்து எம்ஹெச்ஆர்டி மூலமாக நடத்துறது. சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நடத்துகிறது தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக தான் நடத்துகிறாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக படிக்கலாம். படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னா, படித்து எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். ஆனால் அந்த சர்டிஃபிகேட் போதுமான விஷயம். சரிங்களா? 10th 12th எக்ஸாம் எழுதுறதுனால போதுமான விஷயம். இப்போ நிறையா வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டிரைவர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதே மாதிரி படிக்கணும் சார், 10th படிக்கணும், 12th படிக்கணும்னு கேட்டுலாம் ஃபோன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நேற்று ஒரு நண்பரும் அப்படி தான், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த நண்பரும் ஃபோன் பண்ணி கேட்டார். அவர் மணப்பாறையில் இருக்கார். அவர் பையன் வந்து டிப்ளமோ முடிச்சிட்ருக்காரு. ஆனால் 10th தான் முடிச்சிருக்காரு. ஆனால் வந்து +2 பண்ணலை. +2 எழுதுகிறவர். சரிங்களா? அப்போ அவர் வந்து கேட்குறாரு, என் பையன் எழுத முடியுமா, படிக்க முடியுமான்னு கேட்டார். தாராளமாக படிக்கலாம், தாராளமாக எழுதலாம். சரிங்களா? இப்போ வந்து 10th முடித்தோன்னா இமிடியேட்டாக எழுத முடியாது. 10th முடித்தோடனே 1 வருஷம் கேப் வேணும். ஆனால் 10th முடித்தோன்னா 3 சப்ஜெக்ட் எழுதலாம். 12th வந்து 3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணி 3 சப்ஜெக்ட் எழுதலாம். அதே மாதிரி அடுத்து 1 வருஷத்தில் 3 சப்ஜெக்ட் எழுதலாம். அப்படியும் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ 12th டேட்டா எல்லா சப்ஜெக்ட்டும் எழுதணும். ஆனால் எல்லா சப்ஜெக்டும் எழுதி பாஸ் ஆனால் தான் மார்க் கிடைக்கும். சர்டிஃபிகேட் வரும். சர்டிஃபிகேட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டு எல்லாமே அப்புறம் தான் வரும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் எழுதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. எழுதி வச்சுட்டு அடுத்த வருஷம் 3 சப்ஜெக்ட் எழுதுனீங்கன்னா ஃபுல்லாக எழுதி முடித்தோடனே பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. பாஸ் ஆன பிறகு 3 சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட். இது 3மே வந்துடும். இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், காலேஜுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட் நான் மதுரை திருப்பூன்ற ஏரியா தான். அதனால் என் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நாங்கள் படிப்புக்காக ஒரு மிகப்பெரிய சேவை பண்ணிகிட்ருக்கோம். நேற்று நண்பர் அதான் சொன்னார், நீங்கள் ஒரு பெரிய சேவை பண்ணுறீங்க, அது யாருக்குமே வராது, அது கடவுள் பாக்கியம் உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சேவைகளை தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், என்ஐஓஎஸ் படிக்கிறதுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அது எப்போனாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? அதுக்குள்ளே எல்லாமே நான் சொல்லுவேன். சரிங்களா? என்ன டீட்டெயில்ஸ் வேணும், என்ன வேணுன்றதை நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு 10th முடிச்சுட்டாங்க, 10th எழுதணும் சார் அப்படின்னு 9th சர்டிஃபிகேட் வேணும். 9th எழுதலை, டேரெக்டாகவே 10th தான் எழுதுனேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செல்ஃப் டிக்ளரேஷன் நம்ம வந்து ஒரு ரெடி பண்ணி அதில் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, நான் 9th படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா போதும். அதை வச்சு அப்ளை பண்ணிடலாம். 10th முடித்த உடனே அதே மாதிரி 12th எழுதலாம். 12th வேணுங்கிறது கண்டிப்பாக 10th மார்க் ஷீட் வேணும். 12th எழுதுறதுக்கு 10th மார்க் ஷீட் வேணும். 10th மார்க் ஷீட் இருந்தால் தான் நம்ம எழுத முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம எழுதி முடித்த உடனே மார்க் ஷீட்டு இந்த 3 சப்ஜெக்ட்டுமே வந்துடும் நமக்கு. 10th முடிச்சாலும் சரி, 12th முடிச்சாலும் சரி வந்துடும். சரி, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அதாவது சைன், உங்கள் சைன், யார் ஸ்டூடெண்ட்டோட சைன், அந்த சைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்டி ஷீட்டில், அதாவது பிளெயின் பேப்பரில் சென்டராக சைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அட்ரஸ் மாறி இருக்குது, ஆதார் கார்டில் அட்ரஸ் மாறி இருக்குது அப்படின்னா அட்ரஸ்ஸு, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும். இதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, இது எல்லாமே வேணும், கம்பல்சரியாக வேணும். இல்லாத எது இல்லையோ அது மாதிரி நம்ம அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதை பற்றியும் ஒரியும் பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்போ பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆதார் கார்டு வச்சு பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி ஆதார் கார்டில் வந்து மற்ற சர்டிஃபிகேட்லேயும் ஆதார் கார்டுலேயும் எதுவும் மிஸ்மேட்சாக இருக்குது, மிஸ்மேட்சாக இருந்தால் கரெக்ஷன் பண்ணி தான் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணணும். அதுவும் வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அதில் அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிடக்கூடாது. பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இது பணம் கட்ட முடியாது, ஐடி கார்டு வராது, நிறையா பிரச்சனை இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த ப்ராசஸிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும்.
அப்போ அது ஆதார் கார்டில் நேம் கரெக்ஷன் இருந்தால் நேம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அதை வரலாம் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர் தான் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து NIOSL வந்து முக்கியமானது என்னென்னா, அப்புறம் அந்த அப்ளை பண்ணி முடித்தா ரெஃபரன்ஸ் நம்பரு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. மெயில் வந்துடும். மெயிலுக்கு வந்த இதை வச்சு நம்ம லாகின் பண்ணி போயிட்டோம்னா அதில் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஐடி கார்டை வச்சுட்டோம்னா நம்ம அந்த ஐடி கார்டு வச்சு தான் ஸ்கூலில் போய், அதாவது எந்த ஸ்டடி சென்டர் போடுறோமோ அந்த ஸ்டடி சென்டரில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். அது மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சார், எனக்கு எப்போ சார் வரும், எப்போ எக்ஸாம் வரும், ப்ராக்டிக்கல் என்ன சார் எழுதணும் அப்படிங்கிறத கேட்டால் அசைன்மெண்ட் தான் நம்ம டேட்டா கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் கொடுத்துருவாங்க. டவுன்லோட் பண்ணி நம்ம அசைன்மெண்ட் எழுதலாம். ப்ராக்டிக்கல் மட்டும் போய் அந்த ஸ்கூலில் போய் நம்ம கேட்டால் அவங்க ப்ராக்டிக்கல் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராக்டிக்கல் ரெடி பண்ணி வச்சுருவோம் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து அது முடித்த உடனே அடுத்து நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டி அது அட்மிஷன் ஃபீஸும் கட்டணும், எக்ஸாம் ஃபீஸும் கட்டணும். அட்மிஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 700 800 வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 350 450 ஒரு இந்த டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் நம்ம கட்டிட்டோம்னா கம்மியாக வரும். டைமிங் கூட நாட்கள் கூட கடந்துருச்சு அப்படின்னா அது காசு கொஞ்சம் கம்மியாக வரும். அவ்வளோதான், கூட வரும். நம்ம உடனே நம்ம பணம் கட்டணும் 350 400 கட்டலாம். லேட்டாக கட்டுறோம் அப்படின்னா ஒரு 450 500 அந்த மாதிரி ரேஞ்சில் போயிடும். அது ஒரு எக்ஸாம் ஃபீஸு எவ்வளோ வருதோ நம்ம கட்ட போகிறோம் சரிங்களா. எக்ஸாம் ஃபீஸ் முடித்தோடனே நம்மளுக்கு வந்து அதே மாதிரி போட்டுருவாங்க, அந்த ஆடிட் போட்டுருவாங்க. ஆடிட்டில் நம்ம எந்த ஸ்கூலில் எழுதுகிறோம், அதாவது எந்த ஸ்டடி சென்டர் போனால் அந்த ஸ்டடி சென்டரில் நம்ம எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது. எந்த ஸ்கூலில் எழுதுறங்கிறது அவங்க போட்டிருப்பாங்க. சிபிஎஸ் ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் தான் போய் தான் எழுதணும். ஆனால் ஸ்டடி சென்டர் ஒன்று தான், எக்ஸாம் எழுத சென்டர் வேறு. அதனால் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்படி எக்ஸாம் சென்டர் போய் எழுதுகிறோம் அப்படின்னா எழுதி முடித்தோன்னா 1.5 மாதத்தில் நமக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். 1.5 மாதம் 2 மாதம் ஆகும். அது அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு வரும். அட்ரஸ் கரெக்டாக கொடுக்கலன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கு சர்டிஃபிகேட் வராது. மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாக்கி சர்டிஃபிகேட்லாம் வரணும்னா அட்ரஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். அதே மாதிரி புக்கும் வந்து அவங்க டேரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க. ஒருவேளை புக்கு வரல அப்படின்னா கவலையே பட தேவையில்லை. புக்கு வரலன்னா கவலைப்பட தேவையில்லை. புக்கு என்ன செய்யணும், நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம் சரிங்களா. ஆன்லைன்லேயே நம்ம PDF மாதிரி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணாலும் சரி, கம்ப்யூட்டரில் வச்சு படிச்சிடாலும் சரி, உங்களுடைய திறமை அது சரிங்களா. அதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டாம். இதெல்லாம் இருக்குங்க NIOSL. இதெல்லாம் கேட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அழகாக நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா சர்டிஃபிகேட் வந்தோன்னா நம்ம ஹையர் ஸ்டடீஸுக்கு தாராளமாக பண்ண போகலாம் சரிங்களா. அதே மாதிரி சப்ஜெக்ட் நம்ம இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஸ்டேட் போர்டு போனது சென்ட்ரல் போனதுமே என்ன சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் கொடுத்துருவோம். A குரூப்பு, B குரூப்பு, C. இதில் அப்படி கிடையாது. தேரி மட்டுமே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தொழில் என்ன செய்ய போகிறோம், இல்லை பிஸ்னஸ் என்ன பண்ண போகிறோம், இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு என்ன இது பண்ண போகிறோமோ அது மாதிரி சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். தேரி மட்டுமே இருக்குது. சும்மா 12th படித்தா போதுங்க, 12th மட்டும் படித்தா போதும், சர்டிஃபிகேட் வச்சு நான் இதனால் ஃபியூச்சரில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக 12th மட்டுமே படிக்கிறவங்க தாராளமாக அதை மட்டும் செலக்டட் சப்ஜெக்ட் பண்ணி படிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எடுத்துனா ப்ராக்டிக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நம்ம வந்து நோட்டை ரெடி பண்ணி அந்த எல்லாமே ப்ராக்டிக்கலாக எழுதி ஸ்கூலில் ஸ்டடி சென்டரில் போய் சப்மிட் பண்ணணும். அது ஒரு ப்ராசஸிங் இருக்குது. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டு அழகாக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு அழகாக வந்துடலாம் சரிங்களா. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் க்ளியர் பண்ணி கொடுக்குறேன். இது வேறு ஏதாவது டவுட், ஏதாவது சில பேர் கேட்குறாங்க ஈஸியாக பாஸ் பண்ணலாமா, ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஆனால் படிக்கணும். படித்தா தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். படிக்காமல் எப்படி சார் ஈஸியாக பாஸ் பண்ணுறது சொல்லுங்கள். ஆனால் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஆனால் 20 மார்க் அசைன்மெண்ட் கொடுத்துருவாங்க, 10 மார்க் ப்ராக்டிக்கல் கொடுத்துறாங்க. மேற்கொண்டு 20 மார்க் படித்தா போதுங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து படிக்கிறவங்க NIOSL படிக்கிறவங்க கண்டிப்பாக ரீட் பண்ண தெரியணும் சரிங்களா. அப்புறம் மெமரி பண்ணணும். இது 2 தான் சரிங்களா. அது பண்ணிட்டா போதும். தனியாக நோட்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கு கைடெலாம் இருக்குது. கைடெலாம் நீங்கள் டேரெக்டாக அமேசானில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எந்த ஆத்தர் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஆத்தரை டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். அதுலேயும் நம்ம அது வச்சுட்டாவே போதுமான விஷயம் சரிங்களா. நீங்கள் இது கூட டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நான் புக்கு வந்து டேரெக்டாக கைடை வாங்கி படிச்சுக்கலாம். கைடில் முக்கியமானதை மட்டும் கொஸ்டின் குறித்து வச்சு படித்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி ஒரே பண்ண வேண்டாம். ஆனால் படிக்க ரொம்ப ஈஸி. நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும். நன்றி, வணக்கம். இது தேவையாக இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் போகிறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி.